ஸ்டார்டிங்ல வந்து ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டு இருக்கும்போது அது சிங்கிள் ஷாட்டா இல்ல, அது ஸ்கிரிப்ட்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா சிங்கிள் ஷாட் அந்த மாதிரிலாம் எதுவுமே மென்ஷன் ஆயிருக்காது. அது அதுக்கப்புறமா இனிஷியலா நாங்க ஷூட் பண்ணதும் அந்தமான் தான். ஸோ அந்தமான் போர்ஷனு கிளைமேக்ஸ் இது எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இங்க வந்துட்டு இப்போ இந்த வெட்டிங் சீக்வன்ஸ் வரும்போது ரெக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட லொகேஷன் பார்த்தோம். ஒன்னு நான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன், இல்லாட்டி அவர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன், இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில ஒரு மண்டபம் பார்த்துட்டு அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு என்னமோ அது பிடிக்காமலே ஷூட் பண்ண மண்டபம் எனக்கு என்னமோ அது பிடிக்காமலே இருந்துச்சு. இல்ல நான் இன்னும் வேற மாதிரி ஏதாச்சும் டெக்ஸ்சரோ ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு நாள் மட்டும் டைம் எடுத்துட்டு அடுத்த நாள் வரும்போது ஸ்கிரிப்டாவே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கா மாத்திருக்கேன்ட்டுன்னு அவரோட ஐடியாவை சொல்லிட்டு இதை சிங்கிள் ஷாட்டா இந்த இடத்துல இந்த மாதிரி அந்த மண்டபத்தோட என்டையரிட்டியுமே யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்ன உடனேவே நான் சோல்டு, இது செம்ம ஐடியா, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்னா. ஏன்னா அவ்வளோ அதுல டிராமா, டான்ஸு, ஃபைட்டு எல்லாமே இருக்கு. இது பிளஸ் அது வேரியஸ் லெவல்ஸ்ல வேற இருக்கு. ஒரு 3 ஃப்ளோர் ஃபுல்லா இருக்கணும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா ஸ்டிச் எங்கேயுமே பண்ணிட வேணாம், எந்த இடத்துலயுமே ஸ்டிச்சிங் மட்டும் பண்ண வேணாம், ஸ்டிச்சிங் பண்ணாம இதை அட்டம் பண்ணுவோம். ரியல் டைமா பாரியோட மைண்ட் செட்ல ஒரு 15 மினிட்ஸுக்கு அவன் கூடவே இருப்போம். அது இருக்கும்போதுதான் அந்த எமோஷனல் ஹை வந்து இன்னுமே அதிகமா இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் எல்லாமே நிறைய கட்ஸ்லயே தான் போயிட்டு இருக்கும், அவர் லைஃப் ஃபுல்த்தையுமே காமிச்சிட்டு இருக்கும். இதுக்கப்புறமாவும் கட்ஸ் தான் போகுது. ஒரு 15 மினிட்ஸ் வெறும் பாரியோட மைண்ட் ஸ்பேஸ்ல மட்டும் இருந்து அவன் கூட மட்டும் டிராவல் பண்ணி அதுலேருந்து அந்த எமோஷனை புல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ப்ரோ இதுவா.